சுவாமி சரணமையப்பன். சுவாமி ஐயப்பன் தனது கருணையினால் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் வளத்தையும் நமக்கு அருள்கிறார். அத்தகைய தெய்வத்துக்கு அவர் புனித தலத்துக்கு செலுத்தும் நமக்கென்று குறிப்பிட்ட கடமைகள் இருக்கிறது இல்லையா? பம்பை மற்றும் சபரிமலையின் தூய்மை, புனித தன்மை மற்றும் சுத்தத்தையும் பராமரித்து பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. எனவே நாம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் மற்றும் நாம் பயன்படுத்திய ஆடைகளை பம்பை மற்றும் சபரிமலையில் விட்டு செல்லாமல் இருக்க வேண்டும். நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் புனித யாத்திரைக்கு தொடங்குவதற்கு முன் தமது உடற்தகுதியை பரிசோதித்து அதை உறுதி செய்தால் யாத்திரையில் அசம்பாவிதம் நிகழாமல் தடுக்கும். நமது சுவாமிக்கான நமது பக்தி அவரையும் அவரது தலத்தையும் எவ்வாறு வைத்திருக்கிறோம் என்பதில் பிரதிபலிக்கும். சுவாமியே சரணமையப்பா.